ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய நாளிலும் கூட நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் கர்த்தரை அறியாத அநேக ஜனங்களுக்காகவும் இந்த ஒரு பிரேயரை நாங்கள் இணைந்து நடத்த போகிறோம். கர்த்தருடைய வல்லமை நம் தேசத்துல, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை ஒரு கர்த்தரை நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். நாம் செபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உம்மை ஆராதிக்கிற, உம்மை உயர்த்துகிற, உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் கர்த்தாவே நீர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறீர் ராஜா. உங்க கருத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை தகப்பனே உம்முடைய கரம் விளங்கட்டு ராஜா. இந்த தேசத்துல அப்பா உம்முடைய கரம் ராஜா, உம்முடைய வார்த்தை அப்பா, நீ சிந்தின விலையேற பெற்று உம்முடைய ரத்தம் இந்த தேசத்துல நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் அப்பா உம்முடைய பலத்த கிரியையினால ராஜா ஒரு எழுப்புதலை எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்க ராஜா. உமது வேதத்துல அதிசயங்களை பார்க்கும்படி ராஜா அநேக ஜனங்களை உமக்கு நேராய் திருப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீ சிந்தின விலையேற பெற்று உம்முடைய ரத்தத்தினால அப்பா உம்மை அறியாத ஜனங்கள், உம்மை தேடாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ராஜா. அவர்கள் எல்லாம் முன்குறிங்க, அவர்களை கொண்டு வாங்க ராஜா. அவர்களையும் கர்த்தர் அப்பா தெரிந்து கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துராஜ். நீங்க பெருகவும் நாங்கள் சிறுவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்து வெறுமையாக ராஜ். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உனக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உனக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உனக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீ.
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உனக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் ராஜா உமக்கு ஒப்பான தேவர்கள் இந்த உலகத்தில் இல்லை ராஜா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரை துதிக்கு பாத்திர ராஜா. நீர் ஒருவரே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ராஜா. நீர் ஒருவரே துயாதி தூயவர் தகப்பன். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துகிற ராஜா. உமக்கே நாங்கள் துதி பலியிடுகிற சுவாமி. அல்லேலூயா, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிற ராஜா, எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களை வெறுமையாக்குறோம் டாடி. அல்லேலூயா, உம்மை துதிக்கிற ராஜா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய அக்னி ராஜா அந்த தேசத்துல ராஜா பலமாய் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஷு பிரைஷு பிரைஷு. உம்முடைய அக்னி ராஜா அந்த பூமியில பற்றி எரியும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, உமக்கு நன்றி. நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. பிரைஷு 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 பிரைஷு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய அக்னி இந்த இடத்துல அப்பா பிரசன்னமானதற்காய் நன்றி. இந்த தேசத்துல அப்படியாய் கர்த்தராவே உம்முடைய அப்பா அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு இடத்திலும் தெளிக்கப்படுவதற்காய் நன்றி ராஜா. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய ராஜா எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நீளம் தாவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறது போல அப்பா எங்களுடைய ஆத்துமா உண்மையே நோக்கி கதறுகிறாச்சா. அப்பா உமக்கு நன்றி. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே,
எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேச்சும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேச்சும் தெய்வமே, துணையாளரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உமக்கே இந்த துதி பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை கர்த்தர் நீர் அப்பா, சுகந்த வாசனையாய் கர்த்தாவே நீர் அப்பா, பரத்தில ராஜா உம்முடைய கரம் அந்த பூலோகத்துல நீட்டும்படியாய், உம்முடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாய் அந்த ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அல்லேலூயா, உமக்கு நன்றி. இந்த பின்மாரின் அபிஷேகத்தை ரட்சா
இந்த ஜனங்களுக்குள்ள மாம்சமான யாவருக்குள்ளும் கர்த்தாவே நீர் அப்பா உம்முடைய ஆவியினால் அதை கர்த்தாவே நீர் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள ஊற்றும்படியாய் அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் உடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட பின்மாரின் அபிஷேகம் அப்பா நாங்கள் இருக்கிற பட்டணத்துல, நாங்கள் இருக்கிற தேசத்துல, நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தினராச்சா உம்முடைய பின்மாரின் அபிஷேகம் ஊற்றப்படும்படியா நான் செபிக்கிறேன். உம்முடைய ரத்த ராஜா இந்த பூமியில் உள்ள எல்லா தேசத்திலும் ராஜா, நாங்கள் இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், எல்லா பகுதிகளிலும் ராஜா உம்முடைய ரத்தத்தை, உம்முடைய பின்மாரியின் அபிஷேகத்தை நாங்கள் ஊற்றுகிறோம். இப்பொழுது அப்பா நீர் கல்வாரி சிலுவையில நீர் சிந்தன உம்முடைய வெளியேற பெற்ற உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பேசுகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மகிமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் கண்கள் காண, அந்நிய கண்கள் அல்ல தகப்பனே, எங்களுடைய கண்கள் காணும்படியாய் நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நீர் அப்பா எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி ராஜா. இந்த தேசத்துல அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் கிரியை செய்யும்படியாய் அப்பா நீர் அவர்களை முன்குறித்து அவர்கள் மத்தியில் இருக்க எல்லா அந்த ரட்சிப்பின் அப்பா அனுபவங்களை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எல்லா ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நாங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய சாயலாக எங்களை கர்த்தாவே நீர் உண்டாக்கினீர். இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அவர்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன். மனதை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகளை கர்த்தாவே இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்கள் மீது அப்படிப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா, திறக்கப்படட்டும். உடைய வல்லமையுள்ள கரம் கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல உலாவும்படியா ஒவ்வொரு இருதயத்தையும், கடினமான இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொன்னீரே ராஜா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வேலையாட்களை கர்த்தர் சுவிசேஷத்தை விதைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல சுவிசேஷம் இல்லையோ, எந்தெந்த இடத்துல அப்பா ஜீவன் உள்ள வார்த்தை இல்லை, அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால அந்த சுவிசேஷ ஒளி செல்வதாக. இயேசுவின் நாமத்தினால அப்பா எல்லா கட்டுகளையும் இந்த தேசத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசினுடைய கிரியில் அழிக்கும்படி தேவனுடைய குமாரர் பூமியில வெளிப்பட்டீரே ராஜா. எங்கள் தேசத்திலும் வெளிப்படுங்க ராஜா. நாங்கள் இருக்க பட்டணங்களை வெளிப்படுங்க. நாங்கள் இருக்கிற கூடாரத்துல கர்த்தர் மகிமையா இறங்குங்க ராஜா. உம்முடைய வல்லமை விளங்கத்தக்கதாய், உம்முடைய மகத்துவம் இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறதுக்காய் நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. பிரைஷு பிரைஷு பிரைஷு. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ராஜா, உம்முடைய அப்பா கிருபை இந்த இடத்துல வல்லமையாய் கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா அன்றி யோவான் பத்மதீவுல அப்பா கர்த்தருக்கு அப்பா உமக்கு தரிசனமான போது கர்த்தாவே யோவான் இப்படியாக சொல்லுகிறான், ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் உமேகாவும் ஆனவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி என்று சொன்னீங்களே ராஜா. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீரே. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீரே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், உற்சாகமாய், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித சோதனையா கூடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. பலவித சோதனையா கூடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். எங்கள் தேசத்தின் அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம ரயில்ல விபத்துகள் தடுக்கப்படவும், இந்தியாவை ஒழுக்கிய அநேக ரயில் விபத்துகளை நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த இந்திய தேசத்துல ஒவ்வொரு மாநிலங்களையும் ரயில் பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்படிப்பட்ட அந்த ரயில் விபத்துகள் வராமல் தடுக்க தேவனுடைய கரம், ஏன்னா மோசையை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். அப்ப கர்த்தருடைய கரம் அந்த ரயில்வேல இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஞானத்திலும் கர்த்தர் நல்ல ஞானத்தை அவர்களுக்கு தரும்படியாகவும், அப்படிப்பட்ட அந்த அசம்பாவிதங்கள், இந்த விபத்துகள் எல்லாம் தடுக்கப்படும்படியாகவும் அதுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உமக்கு நன்றி. இப்போ அந்த இந்தியாவில் ரயில்வே விபத்துகள் நடக்காமல் இருக்கிறாச்சா உங்க ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அப்பா கர்த்தர் அவருடைய சன்னியை நல்ல சுகத்தை தாங்க, நல்ல பலத்தை தாங்க, விடுதலையோடு வாழ உதவி செய்யுங்க அப்பா. இன்னும் தகுந்த நடவடிக்கைகள் அரசு ரீதியாக எல்லாரும் நல்ல ஞானமாய் செயல்பட, அப்படிப்பட்ட நல்ல அப்பா அரசு நடவடிக்கை எடுக்க கர்த்தாவை நீர் உதவி செய்யுங்க ராஜா. விபத்தை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அதை கடிந்து கொள்கிறோம். அந்த அசுத்த ஆவிகள் நசேனா இயேசுவின் ரத்தத்தினால் அதை முறியடிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் அவன் அழிவுக்கு நேராய் திருப்பி கொண்டிருக்கிறானே, இந்த ரயில் விபத்துகள் மூலியமாய் அப்ப அழிந்து போகிற ஆத்மாவை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அந்த அசுத்த ஆவிகளை இதில் அழிக்கும்படி கர்த்தருடைய கரம் அப்பா அந்த இடத்துல விளங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ரயில்களுக்கும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாக ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. இப்படிப்பட்ட அந்த ரயில் விபத்துகள் இந்திய தேசத்துல மாத்திரமல்ல ராஜா, இந்த உலகம் முழுவதுமா இருக்கிற ஒவ்வொரு அப்பா போக்கையும் மரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்புகிறார் ராஜா. போக்கையும் மரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ரயில்ல நடக்கிற அப்பா அந்த விபத்துகள் எல்லாம் கர்த்தர் தடுக்கும்படியாகவும், இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்துல வராதபடி
தேவனுடைய கரம் பலமாய் இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். ரயில் விபத்துகளை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அதை கட்டப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லாம் சுதந்திரமாய் சென்று அந்த பயணத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. இந்த கருத்துல முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த விபத்திலிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக ஸ்மார்ட் போன் நிமித்தம் இந்த உலகத்துல மொபைல் போன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த மொபைல் போன் மூலியமா நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறார்கள். இதற்காக நம்ம தரப்பிலே நின்று ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவர்களோட எண்ணிக்கை கோடி கணக்கில் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். செலவழித்த நேரங்களும் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனால் மொபைல் இல்லாதவங்க, மொபைலுக்கு நேரம் செலவிடுவர்கள் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நாம் பாரத்தோடு இப்போ ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஒவ்வொரு சிந்தையும் கர்த்தர் மாற்றணும். கர்த்தர் நல்ல ஞானத்தை அவர்களுக்கு தரணும். அதை உபயோகப்படுத்துவர்களை நல்ல பரிசுத்தமாய் கர்த்தர் பயன்படுத்தணும். இந்த ஸ்மார்ட் போனின் நிமித்தம் அநேக பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் அந்த மொபைல்ல வருது. ஏன்னா பிசாசானவன் கையிலே கொடுத்துட்டான் பாவத்தை. ஆமென். அதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறாச்சா, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஸ்மார்ட் போன் நிமித்தம் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் விடுதலை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் வாழ்க்கை இழந்தவர்களுக்காய் கர்த்தர் புது வாழ்வை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த செயலினால் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களை, அந்த ஸ்மார்ட் போனின் நிமித்தம் நேரத்தை செலவிடுவர்களை கர்த்தர் சந்திங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தை செலவிடாமல் கர்த்தாவே உம்முடைய அப்பா நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொன்னது போல அப்பா உம்மோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உருவாக்குங்க உருவாக்குங்க தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட அடிமைப்பட்டிருக்கும் சிறுவர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுவீங்க ராஜா. கர்த்தர் விடுவீங்க ராஜா, விடுவீங்க. அப்ப அந்த அடிமைத்தனத்திற்குள் அப்ப அந்த ஸ்மார்ட் போனின் நிமித்தம் நேரத்தை செலவிடுவதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறாச்சா. அவர்களுடைய இருதயத்தை மாற்றுங்க ராஜா. அப்படிப்பட்ட பொன்னான நேரங்களை அப்ப பிரயோஜனமுள்ள நாட்களாய் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறாச்சா. உமக்கு நேராய் திருப்புகிற பிள்ளையாய் உருவாக்குங்க ராஜா. அப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த ஸ்மார்ட் போனின் நிமித்தம் நேரத்தை செலவிட்டு அப்ப அடிமைத்தனத்திற்குள்ள ஒவ்வொரு அப்பா அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியே நான் ஜெபிக்கிறேன். கர்த்ததாமை பொறுப்பிடுங்க ராஜா. கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெப குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்ம தேசத்துல நம்ம அநேக இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ கூட சில நாட்களுக்கு முன்பாக நம்ம டிவியில பார்த்தோம். அதனால போதைப் பொருட்கள் முற்றிலும் ஒழிக்கப்படணும். போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படணும். இதுக்காய் நாம் தேவனுடைய கரத்துல நாம் இந்த ஜெப குறிப்பை ஒப்புக் கொடுப்போம். இந்த போதைப் பொருட்கள் தடை செய்யப்படணும். இந்திய தேசம் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் போதையே இல்லாத நாட்களாக மாறணும். அது தேவனால் தான் எல்லாம் கூடும். ஆமென். நம்ம அதுக்காய் பாரத்தோடு செபிப்போம். முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானோட கரங்களுக்குள்ளாய் ஸ்தோத்திராச்சா. இந்த ஜெப குறிப்பை தகப்பனை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த போதைப் பொருட்கள் முற்றிலும் தடை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். போதைப் பொருட்களை தயாரிப்பவர்கள் மனம் திரும்பணும் ராஜா. அவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களை விடுவிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட போதை பழக்கத்தில் அடிமையா இருக்கிற சிறுவர்கள், பெரியோர்கள், அப்பா வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர், பெண்கள் யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் கடினமான இருதயங்கள் மாறும்படியா நான் ஜெபிக்கிறேன். இதை விற்பனை செய்கிறவர்களை மனம் திரும்ப அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்கிறாச்சா. போதைப் பொருட்கள் இல்லாத தேசமாய் மாற கர்த்தர் கிருபை செய்கிறாச்சு. பரிசுத்தமான இந்த தேசமாய் மாற உதவி செய்யுங்க. இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் மாறினாச்சா. பரிசுத்தமான ஜனங்களாய் கர்த்தர் உருவாக்கும்படியா நான் செபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த போதைப் பொருட்களை உண்டாக்குற பிசாசின் கிரிகளை நான் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். எப்பொழுது நாங்கள் இருக்கிற பட்டணங்களை விட்டு, நாங்கள் இருக்கிற கிராமங்களை விட்டு, நாங்கள் இருக்கிற மாவட்டங்களை விட்டு, நாங்கள் இருக்கிற தேசங்களை விட்டு இந்த போதைப் பொருட்கள் உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் அதை வெளியேற்றுகிறோம் ராஜா, நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த தேசத்துல
விளங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. அப்படிப்பட்ட அந்த போதை பழக்கத்துல அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இருதயங்களை மாற்றுங்க. பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நீர் எங்கள் ராஜா, நீர் நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை, நீர் அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருப எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபைகளால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் இனகளப்பா. பொழுதும் விலகலப்பா. ஆமென் ராஜா. நாங்கள் அக்கினியில் கடந்து வந்தது உண்மைதான் ராஜா. அப்பா, நாங்கள் தண்ணீரில் கடந்து வந்தது உண்மைதான் தகப்பனே. அப்பா, நீங்கள் அப்பா எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்த தேவனே. வா, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, நாங்கள் இருக்கிற பட்டணங்கள், நாங்கள் இருக்கிற தேசங்கள், நாங்கள் இருக்கிற அப்பா எல்லா கிராமங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா பலமாய் உம்முடைய அக்னியை கர்த்தர் அப்பா ஆவியானவர் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஊற்றுங்க தகப்பனே. எங்கள் அலைச்சல்கள் என்ன இருக்கிறவரே, எங்கள் இருதயங்களை அப்பா ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, இந்த தேசங்களை நினைத்தருளுங்க. நாங்கள் இருக்கிற பட்டணங்களை நினைத்தருளுங்க. எங்கள் தேசங்களை அப்பா நீர் அப்பா உம்முடைய பரத்திலிருந்து கத்தாவி உம்முடைய ஒத்தாசையை கத்தர் அனுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் தாயின் கருவயிற்றில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. மீதியாயிருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ராஜா. நாங்கள் ஜெபிக்கிற வேலை அப்பா ஜீவ வார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. நீர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா நீர் பெருகும், நாங்கள் சிறுவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படியே ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிப்போம். முதலாவது நம்ம இந்திய தேசம், ஒவ்வொரு மாநிலங்களுக்காகவும், கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தரை அறியாத பிள்ளைகள், உலக பிரகாரமான காரியங்கள், பாவ பழக்கத்தில் 143 150 கோடி ஜனங்கள் நம்ம தேசத்துல காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் நாம் பாரத்தோடு இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்ம தேசத்துல இறங்கும்படியாகவும், கர்த்தர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தினால
அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படியாகவும், அநேக பிள்ளைகள் கர்த்தரை தேடி வரும், சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் போறவங்க, கர்த்தரை அறியாத அநேக ஜனங்கள் நம்ம தேசத்துல, நம்ம இருக்கிற பட்டணத்துல, நம்ம இருக்கிற மாவட்டம், நம்ம இருக்கிற மாநிலங்கள்ல அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் பாரத்தோடு செபிப்போம். இந்த இந்திய தேசத்தின் ஒரு எழுப்புதலுக்காக கர்த்தருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதோ ரட்சிக்கப்படக்கூடாதபடி தகப்பனே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ராஜா, உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று நாங்கள் ஏசியா தீர்க்கதரிசி வசனத்துல நாங்கள் வாசித்திருக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த ரட்சிக்கப்பட விடாதபடி தடை செய்கிற அப்பா, அந்த பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி கர்த்தாவே, அப்பா உம்முடைய கரம் இந்த இடத்துல கர்த்தாவே ஒவ்வொரு தேசத்திலையும் ராஜா, நாங்கள் இருக்கிற பட்டணத்துல, நாங்கள் இருக்கிற மாவட்டத்துல, ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த 143 ஜனங்களையும் கர்த்தர் நினைத்தருளுங்க அப்பா. அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படியாகும் ராஜா. நீ சிந்தனை விலையேற பெற்ற உங்களுடைய ரத்தத்தினால அவர்களை மீட்டெடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்க கரம் முற்றிலுமாய் அவர்கள் மீது இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உலக பிரகாரமான காரியங்கள், பாவங்கள், பழக்கங்கள், அப்பா அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாய் அவர்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றி ராஜா, அவர்கள் ராஜா உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்திற்குள்ள அப்பா உம்முடைய திட்டத்தை அவர்கள் மேல் கர்த்தர் நீர் வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை கண்கள் காண உதவி செய்ய ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் இந்த ஜெபத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்று தேசத்திற்காக நாம் செபித்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஏசியா எழுதின புஸ்தகத்துல வாசித்தோம் என்றால், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு 60ஆம் அதிகாரம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், ஆமென், அவர் சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் உரைக்கிறார். நம்ம தேசத்துல நம்ம எவ்வளவோ காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள். ஏன்னா இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா 143 கோடி ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தரை அறிந்தவர்கள் சிறு கூட்டமே. அதனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வராததுமாய் இருக்கிறீர். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஆமென். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாயாக. ஆமென். அல்லேலூயா. இந்த தேசத்திலையும் இந்த கொடுமை இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அழிவும் நாசமும் இந்த தேசத்துல கேட்கப்பட மாட்டாது என்று கர்த்தர் உரைக்கிறார். உன் மதில்களை ரட்சிப்பென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் வாசல்களை துதி என்று நீ சொல்லுவாயாக என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாய் இராமலும் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். தேவனே நமக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு சொன்னதை அவர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய துக்கம் எல்லாம் என்னன்னா,
நம்ம தேசத்தில் இருக்க ஜனங்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆமென். இந்த உலகத்தில் அறுப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த அறுப்பை நம்ம சுவிசேஷத்தை போய் விதைக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறோம். ஆனால் அநேக இடத்துல சுவிசேஷத்தை நாம் விதைக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொண்டு போகணும். கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று நாம் அறிக்கையிடணும். அப்படி நாம் கூறுவோம். ஆனால் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காமல் போய்விட்டால் எனக்கு ஐயோ என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல உம்முடைய ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கு பூமியை சுதந்திரிக்கிற குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியலுமா இருக்கிறார் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். நான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். உன்னுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் நீ உதிக்கிற உன் ஒளி நிறத்துக்கு ராஜாக்களும் வருவார் என்று கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த ஏசியா தீர்க்கதரிசி மூலியமாய் தகப்பனே, அப்பா உம்முடைய வெளிச்சத்திற்கு அநேக ஜாதிகள், நீ உதிக்கிற அந்த ஒளி நிலத்திற்கு அநேக ராஜாக்களும் வருவார்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் செபிக்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அப்பா அழிவும் நாசமும் இந்த எல்லையில கேட்கப்படாது என்று சொன்ன கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த தேசத்துல இருக்க எல்லா காரியங்களும் மாறட்டும், கொடுமைகள் மாறட்டும் ராஜா. இந்த ரட்சிப்பின் பாதையை கர்த்தர் வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறீர். ஒரு இருள் இருக்கும் பொழுது அந்த இருள் விலகிவிட்டால் வெளிச்சம் உண்டாகும். நீரே எங்களுக்கு உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீராச்சு. எங்கள் இருளை எல்லாம் மாற்றுங்க. இந்த தேசத்தில் இருக்க இருளை மாற்றுங்க. நாங்கள் இருக்கிற பட்டணங்கள்ல இருளை மாற்றுங்க. நாங்கள் இருக்கிற அப்பா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருளான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தின கிருபைக்காய் நன்றி சொல்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ராஜா அப்படிப்பட்ட அந்த ஜீவ ஒளி இருதயத்தில் உதிக்கும்படியா நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளியறிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. இந்த தேசத்துல ஒரு மகிமையான கரம் ராஜா, மகிமையான மேகஸ்தம்ப அக்னி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம் ராஜா. அப்பா நீர் பெருகும், நாங்கள் சிறுவும் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடைகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.